சட்டப்பேரவையில் இன்று நடந்த சுவாரஸ்ய தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ் வணக்கம். இன்னைக்கு சட்டப்பேரவையில் இது குறித்தான விவாதம் நடைபெற்றது. மேலும் என்னென்ன விவகாரங்கள் குறித்தாக இன்னைக்கு விவாதங்கள் நடைபெற்றதாக இருந்தது? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? தமிழக சட்டப்பேரவையில் இன்றைக்கு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடைபெற்றது. இன்றைய விவாதத்தில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம் சம்பந்தமா அதிமுக தரப்புல கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தீர்மானத்துக்கு பதிலளிச்சு பேசினாரு. அப்போ காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது நாங்க வளர்த்த குழந்தை மாதிரி ஒரு திட்டம். எனவே இந்த திட்டத்தை நாங்க ஒருபோதும் கைவிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில் பதிவு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது 3 கட்டங்களா செயல்படுத்தப்படும் அப்படின்னும் 2ஆம் கட்டம் திட்டத்துக்கு சுமார் 3000 கோடி நிதி செலவாகும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பேரவையில் பதிவு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். ஆர்பி உதயகுமார் மற்றும் கடம்பூர் ராஜு ஆகிய 2 பேருமே பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கைக்கு அருகே அமர்ந்து 10 நிமிடம் பேசிட்டு இருந்தது பேரவையில கவனத்தை ஈர்த்திருந்தது. அரசியல் ரீதியாகவும் இந்த செயல் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேரவையில கொடுத்திருந்தாரு. குறிப்பா உங்கள் தொகுதியில முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது எந்த விதமான அரசியல் கட்சி பாகுபாடும் இன்றி செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1253 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் குறிப்பா 14000 கோடி செலவுல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ண துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலையும் கூட 10 கோரிக்கைகள் கேட்கப்பட்டு அதுல 4 கோரிக்கைகள்ல 3 கோரிக்கைகள் நிறைவடைந்து விட்டதாகவும் 1 கோரிக்கை செயல்பாட்டில் இருப்பதாகவும் 5 கோரிக்கைகளுக்கு மாற்று கோரிக்கை கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் பேரவையில் பதிவு பண்ணியிருந்தாரு. கடைசியாக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பதிலுரை வழங்கினாரு. அப்போ முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 4 வழி சாலைகள் மற்றும் 2 வழி சாலைகள் அப்படிங்கிறது 2200 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னும் சென்னையில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையான ஈசிஆர் சாலையான திருவான்மியூர் முதல் கொட்டிவாக்கம் வரைக்கும் 6 வழி சாலையாக 80 கோடி செலவுல மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாரு. இவ்வாறாக இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்து முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.